அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிதி பொருளியல் இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 12th நியூ புக் எக்கனாமிக்ஸில் இருக்குது. நம்ம 11th 12th மொத்தம் படிக்கக்கூடிய லெசன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 12 லெசன். நம்ம இது 11வது லெசன். ஆல்ரெடி 10 லெசன் வீடியோ கொடுத்துட்டோம். அதுக்கான பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் ஒரே ஒரு லெசன் இருக்குது, அது கொடுத்தா போதும். 11th 12th நீங்கள் அந்த 12 லெசன் படித்தா போதும். சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ். டோட்டலாக இந்த லெசன்லேருந்து ஒரு 94 கொஷின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். லெசன் இன்சைடு ஒரு 74 கொஷினும் புக் பேக் கொஷின் ஒரு 20, டோட்டலாக ஒரு 94 கொஷின். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம அப்படியே புத்தகமாகவே வெளியிட்டிருக்கோம். புத்தகம் அப்படின்னா 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸு ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் 11th 12th ரெண்டும் சேர்த்து ஒரே புக்கில் வர்ற மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ புக்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், பிஸ்கல் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து வந்தது? ஆன்சர் கிரேக்கம். பிஸ்கல் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து வந்தது? கிரேக்கம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லெசனை ஒன்ஸ் ரீட் பண்ணிடுங்க. ஸ்கூல் புக்கில் ஜஸ்ட்டு ரீட் பண்ணால் போதும். அடுத்தடுத்து ரிவிஷனுக்கு இந்த வீடியோஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கூல் புக்கே படிக்காமல் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. அதனால் ஸ்கூல் புக்கு கட்டாயம் நீங்கள் படிக்கணும். ஒரு டைமாவது கிளியராக படிச்சிட்டிங்கன்னா போதும். அடுத்தடுத்து நீங்கள் இந்த கொஷின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 2வது கொஷின் பாருங்கள். கூற்று 1, பிஸ்கல் என்ற வார்த்தை கூடை எனும் பொருள்படும். கூற்று 2, இது அரசின் பை என்பதை குறிக்கிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரி. பிஸ்கல் என்ற வார்த்தை கூடை எனும் பொருள்படும். இது அரசின் பை என்பதை குறிக்கிறது. நெக்ஸ்ட் 3வது கொஷின், பொது நிதி என்பது எதை பற்றிய படிப்பு? ஆன்சர் அரசின் நிதி. பொது நிதி என்பது எதை பற்றிய படிப்பு? அரசின் நிதி பற்றிய படிப்பு. பொது நிதி எனும் பாடம் அரசியலுக்கும் பொருளியலுக்கும் இடையே எல்லைக்கோடாக திகழ்கிறது என்று கூறியவர். ஆன்சர் டால்டன். பொது நிதி எனும் பாடம் அரசியலுக்கும் பொருளியலுக்கும் இடையே எல்லைக்கோடாக திகழ்கிறது என்று கூறியவர் டால்டன். நெக்ஸ்ட் 5வது கொஷின், அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியல் ஆகும் என கூறியவர். ஆன்சர் ஆடம் ஸ்மித். அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியல் ஆகும் என கூறியவர் ஆடம் ஸ்மித். நவீன காலத்தில் பொது நிதியியல் டேஸ் துணை பிரிவுகளை உள்ளடக்கியது. ஸோ எத்தனை அப்படின்னா 5 துணை பிரிவுகளை உள்ளடக்கியது. நவீன காலத்தில் பொது நிதியியல் 5 துணை பிரிவுகளை உள்ளடக்கியது. கூற்று 1, தனியார் நிதி என்பது இருக்கக்கூடிய துணி அளவிற்கு மேலங்கி தைப்பது போன்றது. பொது நிதி என்பது மேலங்கியின் தேவைக்கேற்ப துணி அளவை முடிவு செய்வது போன்றது. ஸோ தனியார் நிதிக்கும் பொது நிதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1, 2 சரி. தனியார் நிதி என்பது இருக்கக்கூடிய துணி அளவிற்கு மேலங்கி தைப்பது போன்றது. இதே பொது நிதி என்பது மேலங்கியின் தேவைக்கேற்ப துணி அளவை முடிவு செய்வது போன்றது. ஸோ நெக்ஸ்ட் 8வது கொஷின், அரசு பங்கேற்கும் 3 விதமான வழிகள் யாவை? பாருங்கள், அந்த 3 விதமான வழிகள் பாருங்கள். பொருள்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்பவராக, பொது மற்றும் சமூக பண்டங்களை அளிப்பவராக, பொருளாதார முறையை ஒழுங்குபடுத்துபவராக. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. அரசு பங்கேற்கும் 3 விதமான வழிகள்: பொருள்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்பவராக, பொது மற்றும் சமூக பண்டங்களை அளிப்பவராக, பொருளாதார முறையை ஒழுங்குபடுத்துபவராக.
பொது செலவை நன்மை அடிப்படையில் 4 வகைகளாக வகைப்படுத்தியவர்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி. அதாவது கான், பிலின். பொது செலவை நன்மை அடிப்படையில் 4 வகைகளாக வகைப்படுத்தியவர்கள் வந்து கான், பிலின். ஸோ நெக்ஸ்ட்டு 10வது கொஷின். ஆடம் ஸ்மித் பொது செலவினை அரசின் பணிகள் அடிப்படையில் 3 விதமாக வகைப்படுத்தியுள்ளார். அவை யாவை? நம்ம 3 விதம் பார்த்தீங்கன்னா பாதுகாத்தல் பணிகள், வணிக பணிகள், வளர்ச்சி பணிகள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஆடம் ஸ்மித் பொது செலவினை அரசின் பணிகள் அடிப்படையில் 3 விதமாக வகைப்படுத்தியுள்ளார். அவை பாதுகாத்தல் பணிகள், வணிக பணிகள், வளர்ச்சி பணிகள். நெக்ஸ்ட்டு 11வது கொஷின். தற்போது இந்தியாவில் 1 மில்லியன் மக்கள் தொகைக்கு மேல் சுமார் டேஸ் நகரங்கள் உள்ளன. எத்தனை அப்படின்னா 54 நகரங்கள் உள்ளன. தற்போது இந்தியாவில் 1 மில்லியன் மக்கள் தொகைக்கு மேல் சுமார் 54 நகரங்கள் உள்ளன. கூற்று 1. 1950-51 மொத்த மக்கள் தொகையில் 17% பேர் நகர்ப்புறத்தில் வாழ்ந்தனர். கூற்று 2. தற்போது நகர மக்கள் தொகை 43% அளவிற்கு அதிகரித்துள்ளது. ஸோ ஆன்சர் வந்து கூற்று 1, 2 சரி. அதாவது 1950-51 மொத்த மக்கள் தொகையில் 17% பேர் நகர்ப்புறத்தில் வாழ்ந்தனர். எந்த வருஷம்? 1950-51 காலகட்டத்தில் 17% பேர். இதே தற்போது நகர மக்கள் தொகை வந்து 43% அளவிற்கு அதிகரித்துள்ளது. டால்டன் கூற்றுப்படி பின் வருவனவற்றில் சரியானதை தேர்ந்தெடு. மொத்தமாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. பொது வருமானம் என்பதை குறுகிய மற்றும் பரந்த பொருளில் விளக்கப்படுகிறது. பொது வருமானம் என்பதை குறுகிய மற்றும் பரந்த பொருளில் விளக்கப்படுகிறது. பரந்த பொருளில் பொது பொருள் பெறுதல்கள் எனவும் குறுகிய கண்ணோட்டத்தில் பொது வருவாய் எனவும் அழைக்கப்படுகிறது. பரந்த பொருளில் பொது பெறுதல்கள் எனவும் குறுகிய கண்ணோட்டத்தில் பொது வருவாய் எனவும் அழைக்கப்படுகிறது. குறுகிய பொருளில் பொது வருவாய் என்பது அரசின் வருவாய். குறுகிய பொருளில் பொது வருவாய் என்பது அரசின் வருவாய். இது வருவாய் சாதனம் என்றும் பரந்த பொருளில் அரசு கடன் வழியாக பெறுவதாகும். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு 14வது கொஷின். வரி என்பது ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எந்த நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியதாகும். இது சொன்னவர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அனடோல் முராட். வரி என்பது ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியதாகும். சொன்னது வந்து அனடோல் முராட். நெக்ஸ்ட் 15வது கொஷின். வரி என்பது பொது அதிகார அமைப்பினால் விதிக்கப்பட்டதை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய பங்களிப்பாகும். இது சொன்னது பார்த்தீங்கன்னா டால்டன். வரி என்பது பொது அதிகார அமைப்பினால் விதிக்கப்பட்டதை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய பங்களிப்பாகும் என்றவர் வந்து டால்டன். ஆடம் ஸ்மித்தின் கருத்துப்படி வரி விதிப்பு 4 விதிகள். ஸோ பாருங்கள், செலுத்தும் திறன் பற்றிய விதி, நிச்சயத்தன்மை விதி, வசதி விதி, சிக்கன விதி. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஆடம் ஸ்மித்தின் கருத்துப்படி வரி விதிப்பு 4 விதிகள். செலுத்தும் திறன் பற்றிய விதி, நிச்சயத்தன்மை விதி, வசதி விதி, சிக்கன விதி. ஆடம் ஸ்மித்தின் கருத்துப்படி வசூலிக்கும் செலவுகள் குறைவாக இருக்கும் வரிகளை மட்டுமே அரசு விதிக்க வேண்டும் என்பதை குறிக்கும் விதி எது? ஆன்சர் வந்து சிக்கன விதி. ஆடம் ஸ்மித்தின் கருத்துப்படி வசூலிக்கும் செலவுகள் குறைவாக இருக்கும் வரிகளை மட்டுமே அரசு விதிக்க வேண்டும் என்பதை குறிக்கும் விதி வந்து சிக்கன விதி. நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் வந்து வருமான வரி. நேர்முக வரிக்கான எடுத்துக்காட்டு வந்து வருமான வரி.
நேர்முக வரி பற்றி சரியானதை தேர்ந்தெடு. மொத்தமாக ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்படியே பாருங்கள். நேர்முக வரிகள் வளர்வீதம் கொண்டவை. நேர்முக வரிகள் வளர்வீதம் கொண்டவை. வரி அடிப்படையை பொறுத்து வரி வீதம் மாறும். வரி அடிப்படையை பொறுத்து வரி வீதம் மாறும். வருமான வரி சமத்துவ விதி அடிப்படையில் அமைந்துள்ளது. வருமான வரி சமத்துவ விதி அடிப்படையில் அமைந்துள்ளது. நிச்சயத்தன்மை விதியை உறுதி செய்கிறது. நேர்முக வரி நிச்சயத்தன்மை விதியை உறுதி செய்கிறது. உற்பத்தி திறனை பாதிக்கிறது. நேர்முக வரி உற்பத்தி திறனை பாதிக்கிறது. இது கருப்பு பணம் உருவாக்குவதற்கு வாய்ப்பளிக்கிறது. இது கருப்பு பணம் உருவாக்குவதற்கு வாய்ப்பளிக்கிறது. ஆன்சர் அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் 20வது கொஷின். மறைமுக வரிகளுக்கு எடுத்துக்காட்டு. உற்பத்தி வரி, விற்பனை வரி, சுங்க தீர்வை, கேளிக்கை வரி, சேவை வரி. இது எல்லாமே மறைமுக வரிகளுக்கான எடுத்துக்காட்டு. ஆன்சர் அனைத்தும் சரி. ஸோ மறைமுக வரிகளுக்கான எடுத்துக்காட்டு உற்பத்தி வரி, விற்பனை வரி, சுங்கத்தீர்வை, கேளிக்கை வரி, சேவை வரி. மறைமுக வரி பற்றி சரியானதை தேர்ந்தெடு. மொத்தமாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்படியே பார்த்துக்கோங்க. சமத்துவ விதியின் அடிப்படையில் அமைகிறது. மறைமுக வரி சமத்துவ விதியின் அடிப்படையில் அமைகிறது. அரசானது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் மீது மறைமுக வரியை விதிக்கிறது. அரசானது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் மீது மறைமுக வரியை விதிக்கிறது. புகையிலை, மது போன்ற பண்டங்கள் மீதான வரி பாவ வரி என அழைக்கப்படுகிறது. புகையிலை, மது போன்ற பண்டங்கள் மீதான வரி பாவ வரி என அழைக்கப்படுகிறது. பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படும் மறைமுக வரி பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படும். இவ்வரி சமமான விகிதாச்சார வீதத்தில் அமையும். இந்த மறைமுக வரி சமமான விகிதாச்சார வீதத்தில் அமையும். ஆன்சர் அனைத்தும் சரி. ஸோ நெக்ஸ்ட் 22வது கொஷின். 2+2 என்பது 4 அல்ல, அது 3 அல்லது அதற்கு குறைவாக இருக்கும் என மறைமுக வரியை குறிப்பிடுகிறார். யார் அப்படின்னா டால்டன். 2+2 என்பது 4 அல்ல, அது 3 அல்லது அதற்கு குறைவாக இருக்கும் என மறைமுக வரியை குறிப்பிடுகிறார் டால்டன். 23, 24 பாருங்கள். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நிறைய டைம் கொஷின். சரக்கு மற்றும் சேவைகள் வரி சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா 2017 மார்ச் 29. அதாவது ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவைகள் வரி சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் 2017 மார்ச் 29. சரக்கு மற்றும் சேவைகள் வரி நடைமுறைக்கு வந்த நாள் ரொம்ப முக்கியமான கொஷின். ஆன்சர் 2017 ஜூலை 1. சரக்கு மற்றும் சேவைகள் வரி நடைமுறைக்கு வந்த நாள் 2017 ஜூலை 1. சரக்கு மற்றும் சேவைகள் வரியானது பண்டங்கள் மற்றும் பணிகள் அளிப்பின் மீது விதிக்கப்படும் டேஸ் வரியாகும். என்ன வரினா மறைமுக வரி. சரக்கு மற்றும் சேவைகள் வரியானது பண்டங்கள் மற்றும் பணிகள் அளிப்பின் மீது விதிக்கப்படும் மறைமுக வரியாகும். 26வது கொஷின் பாருங்கள். மத்திய அரசு விதிப்பவைகளில் சரியானது எது? ஸோ சரியானது பார்த்திங்கன்னா ஆன்சர் அனைத்தும் சரியானது. ஸோ பார்த்துக்கோங்க. சுங்க வரி மீதான சிறப்பு கூடுதல் வரி, பணி கடமை வரி, சேவை வரி, துணை கலால் வரி, மத்திய கலால் வரி. இதெல்லாம் மத்திய அரசு விதிக்கக்கூடிய வரிகள். சுங்க வரி மீதான சிறப்பு கூடுதல் வரி, பணி கடமை வரி, சேவை வரி, துணை கலால் வரி, மத்திய கலால் வரி. மாநில அரசு விதிப்பவைகளில் சரியானது எது? மாநில அரசு விதிக்கக்கூடிய வரிகள். மாநில மதிப்பு கூட்டு வரி, விற்பனை வரி. மாநில மதிப்பு கூட்டு வரி, விற்பனை வரி. பொழுதுபோக்கு வரி, மத்திய வருமான வரி, நுழைவு வரி, வாங்குதல் மீதான வரி. நுழைவு வரி, வாங்குதல் மீதான வரி. ஆன்சர் அனைத்தும் சரி. ஜிஎஸ்டியின் வகைகள் மொத்தம் 3 வகையான ஜிஎஸ்டி இருக்குது.
மத்திய மாநில ஒருங்கிணைந்த அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான ஜிஎஸ்டி இருக்குது. அடுத்து 29வது கொஷினில் வந்து அது பாருங்கள். சிஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அதாவது மாநிலத்திற்குள்ளே நடைபெறுகிற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும். இது வந்து சிஜிஎஸ்டி, அதாவது மத்திய ஜிஎஸ்டின்னு வச்சுக்கலாம். எஸ்ஜிஎஸ்டி, அதாவது மாநிலத்திற்குள்ளே நடைபெறுகிற விற்பனையில் மாநில அரசால் வசூலிக்கப்படுவதாகும். ஸோ எஸ்ஜிஎஸ்டி, சினா சென்ட்ரல்னால் வச்சுக்கோங்க, எஸ்னா ஸ்டேட்டு. ஐஜிஎஸ்டி, இது ஒருங்கிணைந்த மாநில அரசுகளுக்கிடையான விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும். ஐஜிஎஸ்டி ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. ஸோ மொத்தம் 3 வகையான ஜிஎஸ்டி இருக்குது. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு பொருள் விற்பனை செய்வது. ஸோ எந்த ஜிஎஸ்டிக்குள்ளே வரும்னு கேட்டிருக்காங்க. ஐஜிஎஸ்டி. மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு பொருள் விற்பனை செய்வது ஐஜிஎஸ்டி. 31வது கொஸ்டின் கூற்று 1. வாட் என்பது அடித்தள விளைவில்லாத பல்முனை வரியாகும். கூற்று 2. ஜிஎஸ்டி என்பது அடித்தள விளைவில்லாத ஒரு முனை வரியாகும். ஸோ ஆன்சர் வந்து கூற்று 1, 2 சரி. வாட் என்பது அடித்தள விளைவில்லாத பல்முனை வரியாகும். ஜிஎஸ்டி என்பது அடித்தள விளைவில்லாத ஒரு முனை வரியாகும். ஸோ நெக்ஸ்ட் 32வது கொஷின். கடன் என்பது அரசு கருவூலத்தால் கடன் வழங்கியவர்களுக்கு வட்டியும் அசலும் கொடுப்பதற்கான உத்தரவாதமாகும். நடப்பு நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்காக திரட்டப்பட்ட நிதியாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா பிலிப் இ டெய்லர். கடன் என்பது அரசு கருவூலத்தால் கடன் வழங்கியவர்களுக்கு வட்டியும் அசலும் கொடுப்பதற்கான உத்தரவாதமாகும். நடப்பு நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்காக திரட்டப்பட்ட நிதியாகும் என்று கூறியவர் வந்து பிலிப் இ டெய்லர். பொது கடன் என்பது நிதி கருவிகள் வாயிலாக அரசானது தனியார் துறையிலுள்ள தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களிடம் பெறுவதாகும் என்று கூறியவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கார்ல் எஸ் ஷாப். பொது கடன் என்பது நிதி கருவிகள் வாயிலாக அரசானது தனியார் துறையில் உள்ள தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களிடம் பெறுவதாகும் என்று கூறியவர் வந்து கார்ல் எஸ் ஷாப். ஜூன் 2018 படி வெளிநாட்டு கடன் இந்தியா பெற்ற தலாவீத கடன் அளவு எவ்வளோ அப்படின்னா $380. ஆப்ஷன் ஏ. ஜூன் 2018 படி வெளிநாட்டு கடன் இந்தியா பெற்ற தலாவீத கடன் அளவு வந்து $380. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவின் கடன் சதவீதம். ஆன்சர் வந்து 20%. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவின் கடன் சதவீதம் வந்து 20%. மூழ்கும் நிதி இங்கிலாந்தை சேர்ந்த டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்சர் வந்து வால்போல். மூழ்கும் நிதி இங்கிலாந்தை சேர்ந்த வால்போல் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. கடன் மாற்றுதல் கடன் அளவை குறைக்கிறது என்கிறார் யார் அப்படின்னா டால்டன். கடன் மாற்றுதல் கடன் அளவை குறைக்கிறது என்கிறார் டால்டன். வரவு செலவு திட்டம் என்பது முதல் நிலையிலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது வருவாய் மற்றும் செலவு திட்டத்தை உள்ளடக்கிய ஆவணமாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா ரேனி ஸ்டோன். வரவு செலவு திட்டம் என்பது முதல் நிலையிலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது வருவாய் மற்றும் செலவு திட்டத்தை உள்ளடக்கிய ஆவணமாகும் என்று கூறியவர் வந்து ரேனி ஸ்டோன். வரவு செலவு திட்டமானது குறிப்பிட்ட காலத்தில் நிதி ஏற்பாடுகளை வெளிப்படுத்துகிறது. இது வழக்கமான ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது என்பது யார் கூற்று? ஆன்சர் வந்து பாஸ்டபிள். வரவு செலவு திட்டமானது குறிப்பிட்ட காலத்தில் நிதி ஏற்பாடுகளை வெளிப்படுத்துகிறது. இது வழக்கமான ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது என்பது யார் கூற்று? பாஸ்டபிள். 40வது கொஷின். ஆண்டு நிதி அறிக்கை பற்றி கூற்று 1 பாருங்கள். சரத்து 112 படி மத்திய வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சரத்து 112 படி மத்திய வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும்.
சரத்து 202 படி மாநில அரசு வரவு செலவு திட்டத்தை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஷின். 41வது கொஷின். சரத்து டேஸின் படி பட்ஜெட் ஆண்டு மத்தியில் சமர்ப்பிக்கப்படுவதற்கான அரசியல் காரணம் இருக்கிறது. ஸோ எந்த சரத்துனா சரத்து 116. சரத்து 116 படி பட்ஜெட் ஆண்டு மத்தியில் சமர்ப்பிக்கப்படுவதற்கான அரசியல் காரணம் இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம். 42. இந்திய அரசு டேஸில் பூஜ்ஜிய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தது. ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின். 1987, 88. இந்திய அரசு டேஸில் பூஜ்ஜிய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தது 1987, 88. உலகின் முதல் செயல்திறன் வரவு செலவு திட்டம் அறிமுகம் செய்த நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. உலகின் முதல் செயல்திறன் வரவு செலவு திட்டம் அறிமுகம் செய்த நாடு வந்து அமெரிக்கா. அமெரிக்காவில் சர் ஊப்பர் தலைமையில் நிர்வாக சீர்திருத்த குழு அமைத்த ஆண்டு எப்போனா 1949. அமெரிக்காவில் சர் ஊப்பர் தலைமையில் நிர்வாக சீர்திருத்த குழு அமைத்த ஆண்டு 1949. இந்தியாவில் செயல்திறன் வரவு செலவு திட்டத்தை டேஸ் என்று அழைப்பர். ஆன்சர் வந்து சாதனை திட்டம். இந்தியாவில் செயல்திறன் வரவு செலவு திட்டத்தை சாதனை திட்டம் என்று அழைப்பர். ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அரசு எதிர்பார்க்கின்ற வருவாயும் திட்டமிட்ட செலவும் சமமாக இருந்தால் இவை டேஸ் என்று அழைப்பர். ஆன்சர் வந்து சமநிலை வரவு செலவு திட்டம். ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அரசு எதிர்பார்க்கின்ற வருவாயும் திட்டமிட்ட செலவும் சமமாக இருந்தால் இவை சமநிலை வரவு செலவு திட்டம் என்று அழைப்பர். அரசு எதிர்பார்க்கின்ற வருவாய் திட்டமிட்டுள்ள செலவை விட அதிகமாக இருந்தால் இவை டேஸ் என அழைப்பர். ஆன்சர் வந்து உபரி வரவு செலவு திட்டம். அரசு எதிர்பார்க்கின்ற வருவாய் திட்டமிட்டுள்ள செலவை விட அதிகமாக இருந்தால் இவை உபரி வரவு செலவு திட்டம் என அழைப்பர். 48வது கொஸ்டின். அரசு எதிர்பார்க்கின்ற வருவாய் திட்டமிட்டுள்ள செலவை விட குறைவாக இருந்தால் டேஸ் என்று அழைப்பர். பற்றாக்குறை வரவு செலவு திட்டம். அரசு எதிர்பார்க்கின்ற வருவாய் திட்டமிட்டுள்ள செலவை விட குறைவாக இருந்தால் பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் என்று அழைப்பர். 49வது கொஸ்டின். சமநிலையற்ற வரவு செலவு திட்டம் டேஸ் வகைப்படும். எத்தனைனா 2 வகைப்படும். சமநிலையற்ற வரவு செலவு திட்டம் 2 வகைப்படும். 50வது கொஸ்டின். கூற்று 1. நிதி அமைச்சகம் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டை தயார் செய்யும். நிதி அமைச்சகம் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டை தயார் செய்யும். கூற்று 2. மந்திரி சபை ஒப்புதலுக்கு நிதி அமைச்சர் தாக்கல் செய்வார். மந்திரி சபை ஒப்புதலுக்கு நிதியமைச்சர் தாக்கல் செய்வார். எது இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரி. மைய அரசின் வரவு செலவு திட்டத்தை புதிய நிதி ஆண்டு துவங்கும் முதல் நாள் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்பவர் யார்? யார் அப்படின்னா நிதியமைச்சர். மைய அரசின் வரவு செலவு திட்டத்தை புதிய நிதி ஆண்டு துவங்கும் முதல் நாள் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்பவர் யார்னா நிதி அமைச்சர். இந்திய அரசு கணக்குகள் கீழ்கண்ட 3 முறைகளில் பராமரிக்கப்படுகிறது. அவை ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது பாருங்கள். அனைத்தும் சரி. தொகுப்பு நிதி, அவசர நிதி, பொது கணக்கு. இந்திய அரசு கணக்குகள் கீழ்கண்ட 3 முறைகளில் பராமரிக்கப்படுகிறது. அவை தொகுப்பு நிதி, அவசர நிதி, பொது கணக்கு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. வரவு செலவு திட்டத்தில் 4 வகையான பற்றாக்குறைகள் யாவை? 4 வகையான பற்றாக்குறைகள் பாருங்கள். வருவாய் பற்றாக்குறை, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. வரவு செலவு திட்டத்தில் 4 வகையான பற்றாக்குறைகள். வருவாய் பற்றாக்குறை, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை. வருவாய் பற்றாக்குறையை எவ்வாறு கண்டறிவாய்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா RE மைனஸ் RR 0. பார்த்தீங்கன்னா இந்த RE அப்படின்னா வருவாய் செலவினம், RRனா வருவாய் வரவுகள்.
வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என்பது மொத்த வருவாய் செலவினம் மைனஸ் நிகர வருவாய் வரவுகள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என்பது மொத்த வருவாய் செலவினம் மைனஸ் நிகர வருவாய் வரவுகள். நிதி பற்றாக்குறை என்பது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மைனஸ் அரசின் அங்காடி கடன்களும் ஏனைய பொறுப்புகளும். நிதி பற்றாக்குறை என்பது வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மைனஸ் அரசின் அங்காடி கடன்களும் ஏனைய பொறுப்புகளும். முதன்மை பற்றாக்குறை என்பது நிதி பற்றாக்குறை மைனஸ் வட்டி செலுத்துதல். முதன்மை பற்றாக்குறை என்பது நிதி பற்றாக்குறை மைனஸ் வட்டி செலுத்துதல். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு முக்கியமான கொஷின், எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் உள்ள 3 பட்டியல்கள். இப்போ அரசியலமைப்பின் எத்தனையாவது அட்டவணையில் 3 பட்டியல்கள் இருக்குனால கொஷின் கேட்டிருக்காங்க. 7வது அட்டவணை. அந்த 3 பட்டியல்கள் பார்த்திங்கன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். மத்திய பட்டியலில் 100 இனங்கள், அதாவது 100 துறைகள். மாநில பட்டியலில் 61 இனங்கள், பொது பட்டியலில் 52 இனங்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ஸோ அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் தான் பட்டியல்கள் வந்து இருக்குது. 3 வகையான பட்டியல்கள்: மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். மத்திய பட்டியலில் 100 இனங்கள், மாநில பட்டியலில் 61 இனங்கள், பொது பட்டியலில் 52 இனங்கள். இது தற்போது இருக்கிறது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அது இதில் கொடுக்கல. நம்ம இது தனியாகவே நம்ம வந்து போட்டிருக்கோம் வீடியோ. அது 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி வீடியோவில் பார்த்திங்கன்னா அது கிளியராக நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் 59வது கொஷின். மத்திய பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள். முக்கிய துறைகள் பாருங்கள்: பாதுகாப்பு, ரயில்வே, தபால் மற்றும் தந்தி. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. மத்திய பட்டியலில் மொத்தமாக எத்தனை துறைகள் இருக்குன்னா 100 துறைகளில் முக்கியமான துறைகள் கொடுத்துருக்காங்க: பாதுகாப்பு, ரயில்வே, தபால் மற்றும் தந்தி. பொதுநலன், காவல் போன்ற 61 இனங்கள் டேஸ் பட்டியலில் உள்ளன. எந்த பட்டியலில் இருக்குன்னா மாநில பட்டியலில் இருக்குது. பொதுநலன், காவல் போன்ற 61 இனங்கள் மாநில பட்டியலில் உள்ளன. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் சரத்து. குரூப் 4 எக்ஸாமில் 2019 நினைக்கிறேன், அதில் வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் 269. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் சரத்து 269. அடுத்த கொஷின் பாருங்கள், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். 61, 62 ரெண்டுமே முக்கியமான கொஷின். 63 இந்த 3 கொஷினுமே பாருங்கள். நம்ம 61 பார்த்தோம், 269 ஆர்டிகல்ஸ். 62 பாருங்கள். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது பற்றிய சரத்து எது அப்படின்னா 268 ஆர்டிகல்ஸ். மத்திய அரசால் விதிக்கப்பட்ட யூனியன் பிரதேசங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வரிகள் பற்றிய சரத்து. இது பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து இரண்டும் சரி. அதாவது 270, 272 மூணுமே ரொம்ப முக்கியமான கொஷின். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் சரத்து வந்து 269. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது பற்றிய சரத்து 268. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு யூனியன் பிரதேசங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வரிகள் பற்றிய சரத்து 270, 272. இந்திய அரசியலமைப்பு சரத்து 280 படி நிதிக்குழு டேஸ் அமைப்பாகும். ஆன்சர் வந்து சட்டப்பூர்வ அமைப்பு. ரொம்ப முக்கியமான கொஷின். அதாவது இந்திய அரசியலமைப்பு சரத்து 280 படி நிதிக்குழு சட்டப்பூர்வ அமைப்பாகும். இப்போ நிதிக்குழு பற்றிய சரத்து எதுன்னு கொஷின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 280. 65வது கொஷின். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் நிதிக்குழு டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது. ஸோ எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறைனா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழு வந்து அமைக்கப்படுகிறது. 14வது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 2013. 14வது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 2013. 14வது நிதிக்குழுவின் பரிந்துரை செல்லத்தக்க காலம் எது அப்படின்னா ஏப்ரல் 1, 2015 மார்ச் 31, 2020 வரை. 2013 வந்து அமைக்கப்பட்டது. ஆனால் அதற்கான காலம், செல்லத்தக்க காலம் வந்து ஏப்ரல் 1, 2015 மார்ச் 31, 2020 வரை.
இந்தியாவின் முதல் நிதிக்குழு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1951. நிதிக்குழுவை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டு போனீங்கன்னா கொஷின் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். குரூப் 4 கொஷின் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட். அதுக்குள்ளே போனீங்கன்னா நிதிக்குழு பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ சட்டப்பிரிவு வந்து 280. நிதிக்குழு வந்து 1951ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. சட்டப்பிரிவு 280. 69வது கொஷின். கூற்று 1. 15வது நிதிக்குழு நவம்பர் 2017 அமைக்கப்பட்டது. கூற்று 2. இதன் பரிந்துரைகள் ஏப்ரல் 1, 2020 முதல் நடைமுறைப்படுத்தப்படும். 15வது நிதிக்குழு நவம்பர் 2017 அமைக்கப்பட்டது. இதன் பரிந்துரைகள் ஏப்ரல் 1, 2020 முதல் நடைமுறைப்படுத்தப்படும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரி. நிதிக்குழுவின் பணிகள் யாவை? சரத்து 280 பிரிவு 3 பணிகள் பற்றி கூறுகிறது. இச்சரத்தின்படி இக்குழு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்கிறது. இச்சரத்தின்படி இக்குழு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்கிறது. மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையே நிகர வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கு அவற்றுக்குரிய பங்கை பகிர்ந்து அளித்தல். ஸோ நிதிக்குழுவுடைய முக்கியமான பணினா மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையே நிகர வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கு அவற்றுக்குரிய பங்கை பகிர்ந்தளித்தல். ஆப்ஷன் டி இருக்குது பாருங்கள். மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றியும் சரத்து 275 பிரிவு 1 மற்றும் அம்மானியம் பெறுவதற்கு மாநில அரசின் தகுதி குறித்த கொள்கைகளை உறுதி செய்தல். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றியும் சரத்து 275 பிரிவு 1 மற்றும் அம்மானியம் பெறுவதற்கு மாநில அரசின் தகுதி குறித்த கொள்கைகளை உறுதி செய்தல். ஸோ நெக்ஸ்ட்டு 71வது கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின். நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஒவ்வொரு நிதிக்குழுவும் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது, அதனுடைய தலைவர் வந்து யார் அப்படின்றது தான். நிறைய டைம் வந்து டைரக்ட் கொஷின் பொறுத்துக்க வந்திருக்கு, சிங்கிள் கொஷினாக வந்திருக்கு. ஸோ முழுமையாக வந்து பாருங்கள். ஸோ பாருங்கள், முதலாவது நிதிக்குழு 1951ஆம் ஆண்டு கேசி நியோகி தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது. முதலாவது நிதிக்குழு. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் வீடியோஸ் நிறைய யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் அது ஷார்ட்கட் வந்து படித்து வச்சுக்கோங்க. இரண்டாவது நிதிக்குழு 1956 கே சந்தானம் அவர்கள் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது. மூன்றாவது நிதிக்குழு 1960 ஏகே சந்தா தலைமையில் அமைக்கப்பட்டது. நான்காவது நிதிக்குழு 1964 பிவி ராஜ் மன்னார். நான்காவது நிதிக்குழு 1964 பிவி ராஜ் மன்னார். ஐந்தாவது நிதிக்குழு 1968 மகாவீரர் தியாகி. ஐந்தாவது நிதிக்குழு 1968 மகாவீரர் தியாகி. ஆறாவது நிதிக்குழு 1972 கே பிரம்மானந்தர் ரெட்டி. ஆறாவது நிதிக்குழு 1972 கே பிரம்மானந்தர் ரெட்டி. ஏழாவது நிதிக்குழு 1977 ஜேஎம் சாலட். ஏழாவது நிதிக்குழு 1977 ஜேஎம் சாலட். எட்டாவது நிதிக்குழு 1983 ஒய்பி சவான். எட்டாவது நிதிக்குழு 1983 ஒய்பி சவான். ஒன்பதாவது நிதிக்குழு 1987 என்கேபி சால்வே. ஒன்பதாவது நிதிக்குழு 1987 என்கேபி சால்வே. பத்தாவது நிதிக்குழு 1992 கேசி பந்த். பத்தாவது நிதிக்குழு 1992 கேசி பந்த். 11வது நிதிக்குழு 1998 ஏஎம் குஸ்ரோ. 11வது நிதிக்குழு 1998 ஏஎம் குஸ்ரோ. 12வது நிதிக்குழு 2002 சி ரங்கராஜன். 12வது நிதிக்குழு 2002 சி ரங்கராஜன். 13வது நிதிக்குழு 2007 டாக்டர் விஜய் எல் கேல்கார். 13வது நிதிக்குழு 2007 டாக்டர் விஜய் எல் கேல்கார். 14வது நிதிக்குழு 2013 டாக்டர் ஒய்பி ரெட்டி தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது. 14வது 2013 டாக்டர் ஒய்பி ரெட்டி.
15வது நிதிக்குழு 2017 வந்து என்கே சிங் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை. 72வது கொஷின், கிராம ஊராட்சியின் வருவாய் ஆதாரங்கள்: பொது சொத்து வரி, நிலம் மீதான வரி, தொழில் வரி. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. கிராம ஊராட்சியின் வருவாய் ஆதாரங்கள் வந்து பொது சொத்து வரி, நிலம் மீதான வரி, தொழில் வரி. 73வது கொஷின், நிதி கொள்கை எனப்படுவது தேசிய வருமானத்தின் மீது விரும்பத்தகுந்த விளைவை ஏற்படுத்தும் மற்றும் விரும்பத்தகாத விளைவுகளை தவிர்க்கவும் அரசின் வருவாய் மற்றும் செலவினங்கள் பற்றிய கொள்கையாகும் என்று வரையறுத்தவர் யார் அப்படின்னா ஆர்தர் ஸ்மிதீஸ். நிதி கொள்கை எனப்படுவது தேசிய வருமானத்தின் மீது விரும்பத்தகுந்த விளைவை ஏற்படுத்தும் மற்றும் விரும்பத்தகாத விளைவுகளை தவிர்க்கவும் அரசின் வருவாய் மற்றும் செலவினங்கள் பற்றிய கொள்கையாகும் என்று வரையறுத்தவர் வந்து ஆர்தர் ஸ்மிதீஸ். நிதி கொள்கை என்பது ஒரு நாட்டின் பொருளாதார நோக்கங்களை அடைவதற்கு பயன்படுத்தப்படும் பொது நிதி அல்லது செலவு, வரி பெறுதல்கள் மற்றும் நிதி நிர்வாகம் சார்ந்த கொள்கையாகும் என வரையறுத்தவர் யார் அப்படின்னா பியூலர். நிதி கொள்கை என்பது ஒரு நாட்டின் பொருளாதார நோக்கங்களை அடைவதற்கு பயன்படுத்தப்படும் பொது நிதி அல்லது செலவு, வரி பெறுதல்கள் மற்றும் நிதி நிர்வாகம் சார்ந்த கொள்கையாகும் என வரையறுத்தவர் வந்து பியூலர். ஸோ 74வது கொஷினோட புக்கு இன்சைடு கொஷின் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின் நம்ம வந்து பார்க்கலாம். தற்காலிக அரசு எனப்படுவது நலம் பேணும் அரசு. தற்காலிக அரசு எனப்படுவது நலம் பேணும் அரசு. கீழ்கண்டவற்றுள் தனியார் நிதியின் பண்புகளில் இல்லாதது எது அப்படின்னா விளம்பரப்படுத்துதல். கீழ்கண்டவற்றுள் தனியார் நிதியின் பண்புகளில் இல்லாதது வந்து விளம்பரப்படுத்துதல். வரி கீழ்காணும் குணங்களை கொண்டது: கட்டாயத்தன்மை, பிரதிபலன் கருதாமை, வரி மறுப்பு ஒரு குற்றம். ஆன்சர் வந்து மேல் கூறப்பட்ட அனைத்தும். வரி கீழ்காணும் குணங்களை கொண்டது: கட்டாயத்தன்மை, பிரதிபலன் கருதாமை, வரி மறுப்பு ஒரு குற்றம். ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரி விதிப்பு விதி எது? ஆன்சர் வந்து எளிமை விதி. ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரி விதிப்பு விதி எதுனா எளிமை விதி. 79வது கொஷின், கீழே உள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான ஒன்றை அடையாளம் காண்க. ஸோ 2 பாருங்கள். மாநில பட்டியலிலோ இணைப்பு பட்டியலிலோ குறிப்பிடப்படாத வரியை விதிப்பதற்கு மைய அரசுக்கு தனி உரிமை இல்லை. அரசியலமைப்பு சில வரிகளை மைய அரசு பட்டியலில் இருந்து மாநில அரசு பட்டியலுக்கு மாற்ற வசதி செய்கிறது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 மட்டும் சரி, 1 வந்து தவறு. ஏன்னா உரிமை இருக்குது. மாநில பட்டியலிலோ இணைப்பு பட்டியலிலோ குறிப்பிடப்படாத வரியை விதிப்பதற்கு மைய அரசுக்கு தனி உரிமை இருக்குது, அது உரிமை இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 தவறு, 2 வந்து சரியாக இருக்குது. அரசியலமைப்பு சில வரிகளை மைய அரசு பட்டியலில் இருந்து மாநில அரசு பட்டியலுக்கு மாற்ற வசதி செய்கிறது. ஸோ நெக்ஸ்ட் 80வது கொஷின், ஜிஎஸ்டி இதற்கு சமம். ஸோ எதற்குனா விற்பனை வரி. ஜிஎஸ்டி இதற்கு சமம் விற்பனை வரி. இந்த நன்மையை நேர்முக வரி கொண்டிருக்கவில்லை எது அப்படின்னா வசதி. இந்த நன்மையை நேர்முக வரி கொண்டிருக்கவில்லை. ஆன்சர் வந்து வசதி. கீழ்கண்டவற்றுள் எது நேர்முக வரி? எது அப்படின்னா வருமான வரி வந்து நேர்முக வரி. கீழே உள்ளவற்றில் எந்த வரி மைய அரசின் பட்டியலில் இல்லை? எந்த வரி அப்படின்னா வேளாண்மை வருமான வரி. கீழே உள்ளவற்றில் எந்த வரி மைய அரசின் பட்டியலில் இல்லை? வேளாண்மை வருமான வரி. அரசின் வருவாய் வரவு கணக்கில் சேராதது எது அப்படின்னா சொத்திலிருந்து கிடைக்கிற வாரம். அரசின் வருவாய் வரவு கணக்கில் சேராதது பார்த்திங்கன்னா சொத்திலிருந்து கிடைக்கிற வாரம். வருவாய் செலவு வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது வருவாய் பற்றாக்குறை. வருவாய் செலவு வருவாயை விட அதிகமாக இருந்தால் வருவாய் பற்றாக்குறை. மொத்த செலவு கடன் அல்லாத மொத்த வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது நிதி பற்றாக்குறை. மொத்த செலவு கடன் அல்லாத மொத்த வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது நிதி பற்றாக்குறை. பற்றாக்குறை நிதியாக்கத்தின் அடிப்படை நோக்கமானது பொருளாதார முன்னேற்றம். பற்றாக்குறை நிதியாக்கத்தின் அடிப்படை நோக்கமானது பொருளாதார முன்னேற்றம். பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் என்பதன் பொருளாவது அரசின்
மொத்த செலவு மொத்த வருவாயை விட அதிகம். பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் என்பதன் பொருளாவது அரசின் மொத்த செலவு மொத்த வருவாயை விட அதிகம். பொது கடனை திருப்பி செலுத்தும் முறை. கடனை மாற்றுதல், மூழ்கும் நிதி, பகுதியாக செலுத்துதல். பொது கடனை திருப்பி செலுத்தும் முறை கடனை மாற்றுதல், மூழ்கும் நிதி, பகுதியாக செலுத்துதல். பொது கடனை மாற்றுதல் என்பது அதிக வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களை கொடுத்தல். பொது கடனை மாற்றுதல் என்பது அதிக வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களை கொடுத்தல். பட்ஜெட் என்ற பதம் பிரெஞ்சு வார்த்தையாகிய பௌஜெட்டிலிருந்து பெறப்பட்டது. அதன் பொருள் சிறிய பை. பட்ஜெட் என்ற பதம் பிரெஞ்சு வார்த்தையாகிய பௌஜெட்டிலிருந்து பெறப்பட்டது. அதன் பொருள் சிறிய பை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது இந்தியாவில் பெரிய பற்றாக்குறையாக இருக்கும்? இது அப்படின்னா நிதி பற்றாக்குறை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது இந்தியாவில் பெரிய பற்றாக்குறையாக இருக்கும்? நிதி பற்றாக்குறை. நிதிக்குழு நிர்ணயம் செய்வது எது? எது அப்படின்னா நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல். நிதிக்குழு நிர்ணயம் செய்வது எது? நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது சரியான சுற்றுடர் என கண்டுபிடி. ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது. ஒரு நிதிக்குழுவின் காலம் 5 ஆண்டுகள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி. ஜனாதிபதியால் அதாவது குடியரசுத் தலைவரால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது. ஒரு நிதிக்குழுவின் காலம் 5 ஆண்டுகள். இரண்டுமே சரி. ஸோ இதோட நிதி பொருளியல் லெசன் முடிஞ்சுது. இன்னும் ஒரே ஒரு லெசன் இருக்குது. அது முடித்தா நம்ம 11th 12th எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் ஆகிரும். தேங்க்யூ.